الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد تقويم اللسان என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் இன்று பாபுல் அததி எண்ணிக்கையை பற்றிய பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். அதத் என்றால் எண்ணிக்கை பொருள். எதை நாம் எண்ணுகின்றோமோ அதற்கு மஅதூத் எண்ணப்படக்கூடியது என்று சொல்லப்படும். இந்த அததினுடைய பாடத்தை 4 பிரதான பிரிவுகளாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது 1, 2. இரண்டாவது பகுதி 3லிருந்து 10 வரைக்குமான எண்கள். மூன்றாவது 11லிருந்து 99 வரைக்குமான எண்கள். நான்காவது 100. முதலாவது பகுதியை பொறுத்தவரையிலே 1 மற்றும் 2க்கு வாஹிதுன் இஸ்னானி என்று முதக்கருக்கும் வாஹிதத்துன் இஸ்னதானி என்றும் பிரயோகிக்கப்படும். இந்த இரண்டையும் பொறுத்தவரையிலே நாம் என்ன சொல்லை எண்ணுகின்றோமோ, அதாவது மஅதூதைத்தான் முஃப்ரதாகவும் தஸ்னியாவாகவும் இருமையாகவும் பிரயோகிப்போம். உதாரணமாக கலமுன் ஒரு பேனை, கலமானி 2 பேனைகள், குர்ராசத்துன் ஒரு கொப்பி, குர்ராசத்தானி 2 கொப்பிகள் என்று மஅதூதைத்தான் ஒருமையாகவும் இருமையாகவும் மாற்றுவோம். அது தவிர கலமுன் வாஹிதுன் அல்லது கலமானி இஸ்னானி, குர்ராசத்துன் வாஹிதத்துன், குர்ராசத்தானி இஸ்னத்தானி என்று சொல்லப்படுவதில்லை. ஆனால் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி தகீதுடைய நோக்கில் கூறுவதாக இருந்தாலே தவிர பொதுவாக அந்த மஅதூதை எண்ணப்படக்கூடிய அந்த பொருளைத்தான் ஒருமையாகவும் இருமையாகவும் பிரயோகிக்கப்படும். இரண்டாவது பகுதியை பொறுத்தவரையிலே சலாசத்துன், அர்பாத்துன், ஹம்சத்துன், சித்தத்துன், சபாத்துன், சமானியத்துன், திசாத்துன், அஷரத்துன் இந்த இலக்கங்களை பொறுத்தவரையிலே 3 விடயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, இதனுடைய மஅதூத் எந்த பொருளை நாம் எண்ணுகின்றோமோ அது ஜம்ஆக இருக்கும். இரண்டாவது, அது இலாஃபத் செய்யப்பட்டதாக இருக்கும். மூன்றாவது, மஅதூதாக வரக்கூடிய சொல் எண்ணப்படக்கூடிய சொல் முதக்கராக இருந்தால் இந்த சொற்கள் முஅன்னஸாகவும், மஅதூது முஅன்னஸாக இருந்தால் இந்த சொற்கள் முதக்கராகவும் பிரயோகிக்கப்படும். உதாரணமாக 3 ஆண்கள் என்று சொல்கின்ற பொழுது சலாசத்து ரிஜாலின் என்று சொல்லுவோம். இந்த வசனத்திலே மஅதூத் ஜம்ஆக இடம்பெற்றிருக்கின்றது. அதே நேரம் இலாஃபத் செய்யப்பட்டிருக்கின்றது. சலாசத்து ரிஜாலின் மஅதூத் முலாஃப் இலைஹியாக இடம்பெற்றுள்ளது. மூன்றாவது, ரஜுலுன் என்ற முதக்கரான சொல்லினுடைய பன்மைதான் ரிஜாலுன். எனவே மஅதூத் முதக்கராக இருப்பதனால் சலாசத்து என்று அததை முஅன்னஸாக கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போன்று 3 பெண்கள் என்று சொல்கின்ற பொழுது சலாசு நிஸ்வத்தின் இந்த வசனத்திலேயும் மஅதூத் ஜம்ஆக இருக்கின்றது. இரண்டாவது இலாஃபத் செய்யப்பட்டிருக்கின்றது. சலாசு நிஸ்வத்தின் என்று இலாஃபத் செய்யப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது நிஸ்வத்துன் என்ற மஅதூத் முஅன்னஸாக இருப்பதனால் சலாசு என்ற அததை முதக்கராக பிரயோகிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது பகுதி 11லிருந்து 99 வரையிலான எண்ணிக்கைகள். இவைகளை பொறுத்தவரையிலே அதனுடைய மஅதூத் எண்ணப்படக்கூடிய அந்த சொல் முஃப்ரதாகவும் தமீஸ் என்ற அடிப்படையிலே நஸ்பு செய்யப்பட்டதாகவும் இருக்கும். உதாரணமாக இந்தி சலாசூன கிதாபன், என்னிடம் 30 கிதாபுகள் இருக்கின்றன. சலாசூன என்பது அததாக இருக்கின்றது. அதனுடைய மஅதூத் கிதாபன் என்பது முஃப்ரதாகவும் தமீஸ் என்ற அடிப்படையிலே நஸ்பு செய்யப்பட்டதாகவும் இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்தி அர்பஊன குர்ராசத்தன் என்பதும். இந்த இலக்கங்களை மேலும் 2 பிரிவாக நாங்கள் பார்க்கலாம். முதலாவது 11, 12, அதே போன்று 21, 22, 31, 32, 41, 42 என்று
91, 92 வரையிலான எண்கள். இந்த எண்களை பொறுத்தவரையிலே அதனுடைய மஅதூத் எண்ணப்படக்கூடிய அந்த சொல் முதக்கராக இருந்தால் இந்த சொற்களும் முதக்கராக இருக்கும். முஅன்னஸாக இருந்தால் மஅதூத் முஅன்னஸாக இருந்தால் இந்த சொற்களும் முஅன்னஸாக மாற்றப்படும். உதாரணமாக அஹத அஷர கலமன், இந்த சொல்லிலே கலமன் என்ற மஅதூத் முதக்கராக இருப்பதனால் அஹத அஷர என்று முழுமையாக முதக்கராக இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று இஹ்தா அஷரத குர்ராசத்தன், இதிலே குர்ராசத்தன் என்ற மஅதூத் முஅன்னஸாக இருப்பதனால் இஹ்தா அஷ்ரத என்று இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று வாஹிதுன் வஇஷ்ரூன கலமன், வாஹிதுன் வஇஷ்ரூன கலமன் 21 பேனைகள். வாஹிதத்துன் வஇஷ்ரூன குர்ராசத்தன், வாஹிதத்துன் வஇஷ்ரூன குர்ராசத்தன் என்பதில் மஅதூத் முஅன்னஸாக இருப்பதனால் வாஹிதத்துன் வஇஷ்ரூன என்று வருகின்றது. இதே போன்றுதான் வாஹிதுன் வத்திஸ்ஊன கலமன், வாஹிதத்துன் வத்திஸ்ஊன குர்ராசத்தன். அதே போன்று 12 எடுத்துக்கொண்டால் அதுவும் மஅதூத் முதக்கராக இருந்தால் முதக்கராகவும் மஅதூத் முஅன்னஸாக இருந்தால் முஅன்னஸாகவும் வரும். உதாரணமாக இஸ்னா அஷர கலமன், இதிலே கலமன் என்ற தம்மீஸ் அதனுடைய மஅதூத் முதக்கராக வந்திருப்பதனால் இஸ்னா அஷர என்று வந்துள்ளது. இதுவே முஅன்னஸாக இருந்தால் இஸ்னதா அஷ்ரத்த குர்ராசத்தன் என்று வரும். இதே போன்றுதான் 22 இஸ்னானி வஇஷ்ரூன கலமன், இஸ்னதானி வஇஷ்ரூன குர்ராசத்தன். அதே போன்று 32 இஸ்னானி வசலாசூன கலமன், இஸ்னதானி வசலாசூன குர்ராசத்தன். இறுதியாக இஸ்னானி வத்திஸ்ஊன கலமன், இஸ்னதானி வத்திஸ்ஊன குர்ராசத்தன் என்று வரும். அடுத்ததாக மேலே சொல்லப்பட்ட அந்த எண்களை தவிர உள்ள எண்கள் 13, 14 தொடங்கி 99 வரைக்கும் உள்ள எண்கள், நாம் ஏற்கனவே சொன்ன அந்த 1, 2 அந்த இலக்கங்கள் வரக்கூடியவைகளை தவிர உள்ளவைகளை பொறுத்தவரையிலே மஅதூத் முதக்கராக இருந்தால் அவைகளிலுள்ள சிறிய இலக்கம் முஅன்னஸாக வரும், பெரிய இலக்கம் மஅதூதுக்கேற்றவாறு வரும். உதாரணமாக கலமுன் என்ற சொல்லை நாம் எடுத்துக்கொள்வோம். 13 பேனைகள் என்று சொல்ல வேண்டும். கலமன் என்று நாங்கள் தம்மீஸாக நஸ்பு செய்யப்பட்டதாக வைத்து 13 என்பதிலே சிறிய இலக்கம் என்பது 3, அந்த 3 என்பதை நாங்கள் முஅன்னஸாக்க வேண்டும். ஏனென்றால் கலமன் என்ற மஅதூத் முதக்கராக இருக்கின்றது. அதே நேரத்திலே பெரிய இலக்கமாக இருக்கக்கூடிய அஷர் என்பது அந்த மஅதூதுக்கேற்றவாறு முதக்கராகவே வரும். எனவே 13 பேனைகள் என்று சொல்லும் பொழுது சலாசத்த அஷர கலமன், 14 கலமன், 15 கலமன், 16 கலமன், 17 கலமன், 18 கலமன். இதே போன்று 23 என்று சொல்கின்ற பொழுதும் சலாசத்துன் வஇஷ்ரூன கலமன், 24 கலமன், 25 கலமன். அதே போல 33 சலாசத்துன் வசலாசூன கலமன், 34 கலமன். அதே போன்று இறுதியாக சலாசத்துன் வத்திஸ்ஊன கலமன். நேரத்திலே மஅதூத் முஅன்னஸாக இருந்தால் சிறிய இலக்கம் முதக்கராகவும் பெரிய இலக்கம் மஅதூதுக்கேற்றவாறு முஅன்னஸாகவும் இடம்பெறும். 3 கொப்பிகள் என்று சொல்கின்ற பொழுது சலாச அஷரத குர்ராசத்தன், 14 குர்ராசத்தன், 15 குர்ராசத்தன், 16 குர்ராசத்தன், 17 குர்ராசத்தன். அதே போன்று 23 கொப்பிகள் சலாசுன் வஇஷ்ரூன குர்ராசத்தன், 33 கொப்பிகள் சலாசுன் வசலாசூன குர்ராசத்தன், 55 குர்ராசத்தன், 60 குர்ராசத்தன். இறுதியாக 99
குர்ராசத்தன். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே திஸ்உன் வ திஸ்ஊன நஅஜதன் என்று குறிப்பிடுகின்றான். இவ்வாறு மஅதூத் எந்த வகையைச் சேர்ந்ததாக இருக்கின்றதோ அதற்கு மாற்றமாக சிறிய இலக்கமும் மஅதூதுக்கு ஏற்றவாறு பெரிய இலக்கமும் இடம்பெறும். இந்த 11லிருந்து 99 வரைக்குமான எண்ணிக்கைகளிலே நாம் இன்னொரு விடயத்தையும் அவதானிக்க வேண்டும். அதாவது இஸ்னா அஷர இஸ்னத்தா அஷரத்த இந்த எண்ணிக்கையை தவிர 11லிருந்து 19 வரையிலான எண்ணிக்கைகள் அனைத்தும் ஃபதஹின் மீது மபனியானதாக இருக்கும். ஹதாஷர ஹதாஷரத்த சலாசாஷரத்த அர்பாத் அஷர என்று திஸ்அத் அஷர 19 வரைக்கும் ஃபதஹின் மீது மபனியாக இருக்கும். இது தவிர மற்ற எண்கள் அனைத்துமே ஏனைய முஅரபான இஸ்ம்களை போன்று ஏராப் செய்யப்படும். 4வது பகுதி 100ஐ அடைந்துவிட்டால் அதற்கு பின்னால் உள்ள இலக்கங்களிலே மஅதூத் முதக்கராக இருந்தாலும் சரி அல்லது முஅன்னஸாக இருந்தாலும் சரி அந்த மஅதூத் முஃப்ரதான நிலையிலே இலாஃபத் செய்யப்படும். உதாரணமாக மிஅத்து ரஜுலின் 100 ஆண்கள், மிஅத்து இம்ரஅத்தின் 100 பெண்கள். அதே போன்று மிஅத்தா ரஜுலின் 200 ஆண்கள், மிஅத்தா இம்ரஅத்தின் 200 பெண்கள். அதே போன்று சலாசு மிஅத்தி ரஜுலின் 300 ஆண்கள், சலாசு மிஅத்தி இம்ரஅத்தின். அதே போன்று 400 ரஜுலின் 400 இம்ராத்தின் என்று தொடர்ந்து போகும். இறுதியாக 1000ஐ அடைகின்ற பொழுது அல்ஃபு ரஜுலின் அல்ஃப் இம்ராத்தின் 1000 ஆண்கள் 1000 பெண்கள். அதே போன்று அல்ஃபா ரஜுலின் 2000 ஆண்கள், அல்ஃபா இம்ராத்தின் 2000 பெண்கள். அதே போன்று சலாசத்து ஆலாஃபி ரஜுலின் சலாசத்து ஆலாஃபி இம்ராத்தின் 4000 என்று சொல்கின்ற பொழுது அர்பாத்து ஆலாஃபி ரஜுலின் அர்பாத்து ஆலாஃபி இம்ராத்தின் என்று வரும். 10,000 என்று வருகின்ற பொழுது அஷரத்து ஆலாஃபி ரஜுலின் அஷரத்து ஆலாஃபி இம்ராத்தின் என்று தொடங்கி 11ஐ ஆரம்பிக்கின்ற பொழுது 11,000 என்று தொடங்குகின்ற பொழுது நாம் ஏற்கனவே பார்த்த சட்டங்களை பார்க்க வேண்டும். அதாவது அல்ஃப் என்ற வார்த்தை முதக்கராக இருப்பதனால் சிறிய இலக்கமாக வரக்கூடியதை 1, 2 தவிர உள்ள எண்களிலே கவனிக்க வேண்டும். 11,000 என்று சொல்கின்ற பொழுது அஹதாஷர அல்ஃப ரஜுலின், இஸ்னா ஆஷர அல்ஃப ரஜுலின், சலாசத ஆஷர அல்ஃப ரஜுலின், அர்பாத் ஆஷர அல்ஃப ரஜுலின் என்று வரும். அதே போன்று 21,000 என்று வருகின்ற பொழுது வாஹிதுன் வைஷ்ரூன அல்ஃப ரஜுலின், இஸ்னானி வைஷ்ரூன அல்ஃப ரஜுலின். 23 என்று சொல்கின்ற பொழுது சலாசத்துன் வைஷ்ரூன அல்ஃப ரஜுலின், அர்பாத்துன் வைஷ்ரூன அல்ஃப ரஜுலின் என்று வந்து கடைசியாக 99,000 என்று வருகின்ற பொழுது திசாத்துன் வத்திஸ்ஊன அல்ஃப ரஜுலின் என்று வந்து 1,00,000 என்று சொல்லும் பொழுது நாங்கள் மிஅத்து அல்ஃபி ரஜுலின், மிஅத்து அல்ஃபி ரஜுலின், மிஅத்து அல்ஃபி இம்ரஅத்தின், 2,00,000 மிஅத்தா அல்ஃபி ரஜுலின், மிஅத்தா அல்ஃபி இம்ரஅத்தின். 3,00,000 என்று சொல்கின்ற பொழுது சலாசு மிஅத்தி அல்ஃபி ரஜுலின், சலாசு மிஅத்தி அல்ஃபி இம்ரஅத்தின், 400 அல்ஃபி ரஜுலின், 400 அல்ஃபி இம்ராத்தின் என்று தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். இதுதான் முஸன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் சொன்ன அதது பற்றிய சுருக்கமான விடயங்கள். ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம். இது பாபுல் அததி, அததை பற்றிய பாடமாகும். அவ்வளல் அததி, அததினுடைய ஆரம்பம் அஹதுன் வவாஹிதுன் லில் முதக்கரி, முதக்கருக்கு அஹதுன் வாஹிதுன் என்பதாகும். வ இஹ்தா வவாஹிதத்துன் லில் முஅன்னசி, முஅன்னஸுக்கு இஹ்தா மற்றும் வாஹிதத்துன் ஆகும். சும்ம இஸ்னானி, பின்பு இஸ்னானி என்பது லில் முதக்கரி ஹாலத்தர் ரஃபை, ரஃபுடைய நிலையிலே முதக்கருக்குரியதாகும். வஸ்னைனி ஹாலத்த நஸ்பி வல் ஜர்ரி, நஸ்பு ஜர்ருடைய நிலைமையிலே இஸ்னைனி என்று வரும். வஸ்னத்தானி லில் முஅன்னசி ஹாலத்தர் ரஃபை, ரஃபுடைய நிலைமையிலே இஸ்னத்தானி முஅன்னஸுக்கும்,
வஸ்னத்தைனி ஹாலத்தன் நஸ்பி வல் ஜர்ரி நஸ்பு ஜருடைய மேலே இஸ்னத்தைனி என்றும் இடம்பெறும். வல் அதது ஃபீதாலிக்க இவைகளிலே அதது அதாவது 1 மற்றும் 2 லா யுதாஃபு இலல் மஅதூதி மஅதூதுடன் இலாஃபு செய்யப்பட மாட்டாது. ஃபலா யுகாலு எனவே சொல்லப்பட மாட்டாது. இஸ்னா ரஜுலின் வஸ்னத்தா ஜாரியத்தின் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட மாட்டாது. லாக்கின் யுகாலு ரஜுலானி வஜாரியத்தானி ரஜுலானி ஜாரியத்தானி என்றே சொல்லப்படும். வ அம்மா மஜா ஃபி ஷியாரி ஷியாரிலே கவிதையிலே வந்துவிட்ட ஒன்று அதாவது கஅன்ன ஹுஸ்யைஹி மினத் ததல்லுலி ظرف عجوز فيها சிந்தா ஹிந்தலின் இந்த கவிதையிலே சிந்தா ஹிந்தலின் என்று ஏற்கனவே இஸ்னத்தா ஜாரியத்தின் என்று சொல்வது கூடாது என்றதுக்கு மாற்றமாக வந்திருக்கின்றது. இதை பொறுத்தவரையிலே ஃபஷாதுன் லா யுகாசு அலைஹி அது ஷாதாகும் லா யுகாசு அலைஹி அதன் மீது கியாஸ் பிடிக்கப்பட மாட்டாது. தொடர்ந்து கூறுகின்றார்கள் ஃபஸ்லுன் இது ஒரு பாடமாகும். அமின சலாசதி இலல் ஆஷரதி 3 to 10 வரைக்கும் யுலாஃபு இலல் மஅதூதி மஅதூதுடன் அததை இலாஃப செய்யப்படும். அதே நேரம் வயுஜுமஉல் மஅதூதுல் முலாஃபு முலாஃபாக வரக்கூடிய அந்த மஅதூதை ஜம் ஆக்கப்படும். ஜம் அல் கில்லத்தி ஜம்முல் கில்லத்தாக ஜம் ஆக்கப்படும். வ இன்கான லஹு ஜம் உல் கஸ்ரத்தி அந்த சொல்லுக்கு ஜம்முல் கஸ்ரத்துடைய வசன்கள் இருந்தாலும் ஜம்மு கில்லத்தாக வரக்கூடிய வசனிலேயே ஜம் ஆக்கப்படும். ஜம்மு கில்லத் என்றால் என்ன, ஜம்முல் கஸ்ரத் என்றால் என்ன என்பது அடுத்த பாடத்தில் நாங்கள் கற்கலாம். தகூலு நீ கூறுவாய் சலாசத்து அஷ்ஹூரின் வலா தகூலு சலாசத்து ஷுஹூரின் லிஅன்ன ஷுஹூர் என்ற வார்த்தை ஷஹருன் என்பதற்கு அஷ்ஹூருன் என்ற ஜம்மும் ஷுஹூர் என்ற ஜம்மும் இருக்கின்றது. ஆனால் சலாசத்து அஷ்ஹூருன் என்று தான் சொல்லுவோம், சலாசத்து ஷுஹூரின் என்று சொல்லப்படுவதில்லை. காரணம் லிஅன்ன ஷுஹூர ஜம்முல் கஸ்ரத்தி ஷுஹூர் என்பது ஜம்முல் கஸ்ரத். வததுஹுலு அலாமத்து தனீசி ஃபி அததில் முதக்கரி முதக்கரினுடைய அததிலே தனீஸுடைய அடையாளம் நுழையும். அதாவது மஅதூத் முதக்கராக இருந்தால் அததிலே முஅன்னஸுடைய அடையாளம் இருக்கும். வ தஹ்திஃபுஹா ஃபி அததில் முஅன்னஸி முஅன்னஸுடைய அததில் அதாவது முஅன்னஸ் மஅதூதாக வருகின்ற பொழுது அததிலே முஅன்னஸு அடையாளம் அது செய்யப்படும். தகூலு நீ கூறுவாய் சலாசத்து ரிஜாலின் வ சலாசு நிஸ்வத்தின் கால அல்லாஹு தஆலா சபஅ லயாலின் லைலத்துன் என்ற முஅன்னஸான சொல்லுடைய பன்மைதான் லயாலின். எனவே சபஅ என்று முதக்கராக வந்திருக்கின்ற வசமானியத்த ஐயாமின் லிஅன்ன லைலத்த முஅன்னஸுன் வல் யௌம முதக்கருன் அல்லைலத் என்பது முஅன்னஸ் அல்யோம் என்பது முதக்கர். மின் அஹத் ஆஷர இலா 99 11 வரைக்கும் யுஃபஸ்ஸரு அதனை தெளிவுபடுத்தப்படும் அததை தெளிவுபடுத்தப்படும். பில் மஅதூதில் முஃப்ரதான மஅதூதை கொண்டு தெளிவுபடுத்தப்படும். வலா யுதாஃபு இலைஹி அதன் பக்கம் இதாஃபு செய்யப்பட மாட்டாது. தகூலு நீ கூறுவாய் ரஅய்து 11 ரஜுலன் வ 11 இம்ரஅத்தன் வயக்கூனு நையிஃபு மஅல் அக்தி இந்த அஷரவுடன் சேர்ந்து வரக்கூடிய சொச்சங்கள் அதாவது 13, 14, 20 வரைக்கும் உள்ள அந்த சொற்கள் கஷைஇன் வாஹிதின் ஒரு பொருளை போன்று ஒரு இஸ்மை போன்று மப்னியன் அலல் ஃபத்ஹி ஃபத்ஹின் மீது மப்னி பினா செய்யப்பட்டதாக இருக்கும். கமா தகூலு ஃபி ஹதரமௌத வ பஅலபக்க ஹதரமௌத்த வ பஅலபக்க இலே சொல்வதை போன்று ஃபத்ஹின் மீது மப்னியானதாக இருக்கும். கால அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா கூறுகின்றான் இன்னி ரஅய்து 11 கௌகபன் இந்த வசனத்திலே கௌகபன் என்ற மஅதூத் முதக்கராக வந்திருப்பதனால் 11 இரண்டுமே முதக்கராக வந்திருக்கின்றது. அஹ்லுல் ஹிஜாஸி ஹிஜாஸ் வாசிகள் யகூலூன ஃபி அததில் முஅன்னஸி முஅன்னஸுடைய அததிலே கூறுவார்கள் 11 என்று கூறுவார்கள். அலா வஸ்னி தம்ரத்தின் அஷ்ரத்துன் என்று ஷீனுக்கு சுகூன் செய்து கூறுவார்கள். பனு தமீம்கள் யகூலூன அஷீரத்துன் அலா வஸ்னி நபிகத்தின் நபிகத்துன் என்ற வசனிலே அஷீரத்துன் என்று சொல்லுவார்கள். கால அல்லாஹு தஆலா ஃபஜரத் மின்ஹு 12 ஐனன்
وقرئ في الشواذ ஷாத்தான கிராத்துகளிலே ஓதப்பட்டுள்ளது பிகஸ்ரி ஷீனி ஷீனுக்கு கஸ்ரு செய்வது கொண்டு ஓதப்பட்டுள்ளது. வாஹ்லுல் ஹிஜாஸ் வாசிகள் அஹதுஹா ஹுனா இங்கே எடுத்திருக்கின்றார்கள் பிலுவத்தி பனு தமீம்களின் லுகத்தை எடுத்திருக்கின்றார்கள். ஒத்ததுஹுலு அலாமத்து தானீஸுடைய அடையாளம் நுழையும் ஃபி அததில் முதக்கரினுடைய அததிலே மதூத் முதக்கராக வருகின்ற பொழுது அதனுடைய சொச்சங்கள் அதாவது சிறிய இலக்கத்திலே தானீஸ் உடைய அடையாளம் நுழையும். தஹதிஃபுஹா ஃபி அததில் முஅன்னஸினுடைய அததிலே முஅன்னஸ் மதூதாக வருகின்ற பொழுது சிறிய இலக்கத்திலே தானீஸினுடைய அடையாளத்தை நீ ஹதிஃப் செய்வாய். இது மினசலாசதி இலல் மிஅதி 3 அதாவது 13 100 வரைக்கும் உள்ளதாகும். ஃபத்தகூல் நீ கூறுவாய் இந்தி 13 ரஜுலன் வ 13 இம்ராத்தன். தொடர்ந்து கூறுகின்றார்கள் ஃபஸ்லுன் இது ஒரு பாடமாகும். ஃபைதா பலக்தல் மிஅத 100 நீ அடைந்து விட்டால் அலஃப்தல் அதத இலல் மஅதூதில் முஃப்ரதான மஅதூதுடன் அததை நீ இலாஃபத் செய்வாய். ஃபகுல்த நீ கூறுவாய் மிஅத்து ரஜுலின் வ மிஅத்து இம்ராத்தின் வலா யுஜ்மஉல் மஅதூது ஃபில் மஷ்ஹூரி மினல் கலாமி அரபு பேச்சினுடைய பிரபலமானதிலே மஅதூத் ஜம்மாக்கப்பட மாட்டாது. வயஸ்தவி ஃபீஹில் முஅன்னசு வல் முதக்கரு முஅன்னசும் முதக்கரும் இதிலே சமமாகும். இது அதத் பற்றிய சுருக்கமான விடயங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.